அமெரிக்காவில் அரசு முறை பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 7,000 கோடி ரூபாய் அளவில் முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளார். அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கான முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்காவில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். அந்த வகையில் சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து சிகாகோ சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஃபோர்டு மோட்டார் நிறுவனம் மற்றும் ஐடி சர்வ் கூட்டமைப்பின் உயர் அலுவலர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது இரண்டாவது பெரிய அமெரிக்க ஆட்டோமொபைல் உற்பத்தி நிறுவனமான ஃபோர்டு நிறுவனம் தமிழ்நாட்டில் கார் உற்பத்தியை மீண்டும் மேற்கொள்ளவும் அவர்களது உலகளாவிய திறன் மையத்தை மேலும் விரிவுபடுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். அமெரிக்காவில் 2,400 நிறுவனங்களை உறுப்பினராக கொண்டுள்ள ஐடி சர்வ் கூட்டமைப்பின் உயர் அலுவலர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் புதிய தொழில் முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்தார். சான் பிரான்சிஸ்கோ மற்றும் சிகாகோவில் உலகின் 16 முன்னணி நிறுவனங்களுடன் 7,016 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் உலகளவில் பல்வேறு முன்னணி நிறுவனங்களின் உயர் அலுவலர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் புதிய தொழில் முதலீடுகளை மேற்கொள்ளவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். இந்நிலையில் எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் விடுத்துள்ள பதிவில் ஃபோர்டு நிறுவன அதிகாரிகளுடன் நடத்திய பேச்சுவார்த்தை பயனுள்ள வகையில் அமைந்ததாகவும் தமிழ்நாடுடனான ஃபோர்டு நிறுவனத்தின் 30 ஆண்டுகால உறவை புதுப்பிக்கும் சாத்தியக்கூறுகள் குறித்து அப்போது ஆராய்ந்ததாகவும் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.